புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 26 தொடக்கம் 38. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். சிந்தனை. இன்று ஆண்டவர் இயேசுவின் பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவாகும். இன்றைய மார்ச் 25 கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு 9 மாதங்களுக்கு முன்னான நாளாகும். இந்த பெருவிழா இறைவனின் திருவிழத்துக்கு புனித கன்னிமரியா அளித்த இதோ நான் உமது அடிமை என்ற முழுமையான பதிலின்பால் எம் கவனத்தை ஈர்க்கின்றது. ஆம் என்ற அவளது பதில் இங்கு அழகாக வெளிப்படுத்தப்படுகின்றது. இந்த பதில் அவளது வாழ்நாள் முழுவதும் அவள் வாழ்வில் எதிரொலித்து நின்றது. உலகின் மீட்புக்காக தம் இறைமகன் தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்த போது அவள் சிலுவையின் அடியில் நின்று தம் மகனுடன் ஒன்றித்திருந்த நேரத்தில் இந்த ஆம் உச்சக்கட்டத்தை அடைந்தது. 3ஆம் 4ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த திரு அவை தந்தையர்களும் கிறிஸ்தவ எழுத்தாளர்களும் இந்த விழாவின் முக்கியத்துவத்தை இயேசுவின் மனித அவதார நிகழ்வையும் கடந்து விரிவடைவதாக கருதினர். எமது கத்தோலிக்க மரபும் மீட்பு வரலாற்றில் நிகழ்ந்த பல முக்கிய நிகழ்வுகள் இந்த நாளில்தான் நடந்ததாக கூறுகின்றது. ஆதாமை படைத்தது, அவனுடைய முதல் பாவம், 1/3 பங்கு வானதூதர்களின் வீழ்ச்சி, ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்டது, மோசேயின் தலைமையில் இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடந்தது, இயேசுவின் சாவு போன்றன. அது மட்டுமல்லாமல் இயேசுவின் 2ஆம் வருகையும் கூட. அதை தொடர்ந்து நடைபெறும் வாழ்வோரினதும் இறந்தோரினதும் தீர்ப்பும் இந்நாளில் தான் நடைபெறும் என்று சிலர் கூறுகின்றனர். இத்தோடு இறைவனின் படைப்பும் அதன் மீட்பும் நிறைவு பெறுகிறது. தமது மனித பிறப்போடு தம் இவ்வுலக மீட்பு பணியை தொடங்கிய இயேசு அதை தம் கல்வாரி பலியோடு நிறைவு செய்கின்றார். ஆகவே இன்றைய ஆண்டவரின் பிறப்பு அறிவிப்பின் பெருவிழா கல்வாரியில் அடையப்பட்ட மீட்புடன் பிரிக்கப்பட முடியாததாக பிணைக்கப்பட்டுள்ளது. இதனால் இறைவன் அருளிய மீட்பை பற்றி தியானிப்பதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது. இன்றைய நாளிலே திரு அவை இந்த பெருவிழாவை வழிபாட்டு ரீதியில் கொண்டாட நம்மை அழைக்கின்றது.
இறைவனின் சித்தத்தோடு மரியா கொண்ட முழுமையான ஒன்றிப்பின் மூலம் நமது மீட்புக்கான பாதையை அவர் திறந்து வைத்தார். இதை சிந்தித்து நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். இந்த வழிபாட்டு கொண்டாட்டங்கள் இறைவன் செய்த காரியங்களை நினைவு கூர்வதிலும் பார்க்க மேலானவை. இவற்றை வழிபாட்டு ஆண்டுக்குள் இணைக்கப்படுவதன் மூலம் அவற்றில் நாம் ஆன்மீக ரீதியில் பங்கேற்று அவை தருகின்ற அருளை பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுவதால் காலமும் புனிதமடைகிறது. இந்த கொண்டாட்டங்கள் கடந்த கால எச்சங்கள் அல்ல. இவை தரும் அருளுக்காக நம் இதயங்களை திறக்கும் போது அவை இன்றும் என்றும் உயிருடனும் ஆற்றலுடனும் இருந்து கனிதருபவையாக அமைகின்றன. இறைவனின் அழைப்புக்கு மரியா அளித்த முழுமையான உறுதியான ஆம் என்ற பதிலோடு எம்மை இன்று இணைத்துக் கொள்வோம். இதன் மூலம் மரியா பெற்ற பலாபலன்களை நாமும் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இறைவனின் தாயுடன் இணைந்து இறைவனின் விருப்பத்தை வெளிப்படுத்தும் அவருடைய தூதர்களுக்கு நாம் செவிசாய்த்து உம்மது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று முழு மனதுடன் நாமும் பதிலளிக்க வேண்டும். அவருடைய சித்தம் எமது புரிதலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் போது எமது தயக்கத்தை ஒதுக்கிவிட்டு கடவுளின் வல்லமையிலும் பராமரிப்பிலும் முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். செபம். ஆண்டவரே, உமது வார்த்தையின்படியே எமக்கு ஆகட்டும். ஆமென்.